வணக்கம். நான் உங்கள் அடிக்கடி சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க நாடகோஷ்டி கட்சியை கிழிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் அதை ரோட் ஷோக்கு ஃபைல் பண்ண கேஸில் விஜயோட தரப்பை கேட்காம விஜய்க்கு எப்படி உத்தரவு போட்டீங்க, ப்ளஸ் இந்த கரூர் சம்பவம் எப்படி உள்ள வந்துச்சு, அவங்க கேட்டது கரூர் சம்பவத்துக்கான ரோட் ஷோ மாறி கேஸ் போட்டிருக்காங்கல்ல, எப்படி இந்த கரூர் சம்பவம் மிதி கூட்ட நெரிசல் வந்துச்சு, ப்ளஸ்ஸு இந்த விஜய்க்கான கருத்தை கேட்காம எப்படி கொடுத்தீங்க உயர்நீதிமன்றத்துக்கு சராமாரி கேள்வி. என்னென்னா கிடுக்கு விடியாக பிடிச்சிருக்காங்க. ப்ளஸ்ஸு அவங்க கேட்கவே இல்லாமல் அவங்க கேட்டது சிபிஐ விசாரணை, அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை போலீஸே பார்க்கணும்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு சிட்டு தனி நபர் விசாரணைக்கு யார் கேட்டா, எதனால் அதை கொடுத்தீங்க, கேட்டது ஒன்று நடந்தது ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, முகத்திரை கிழிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, நீதிமன்றம் சொன்னதுன்னு, நீதிமன்றம் சொல்கிற கேட்பீங்கன்னு கேட்டு தான் துப்புரவு பணியாளர்கள் பிள்ளை கிள்ளி மாதிரி கிள்விட்டீங்க. நீங்கள் ஏன் பண்ண வேலையை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கிட்னி திட்டு வழக்கில் நீங்கள் அப்பீல் போயிருக்கீங்க. அதுக்கு என்ன இடிவுல போகுதுன்னு தெரியல, நீங்கள் தான் போயிருக்கிறது. உயர்நீதிமன்றம் நம்ம ஹைகோர்ட்டை சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டு அப்பீலுக்கு போயிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இப்போ அதுக்கு என்ன இடிவுல போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ முகத்திரை கிழிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நீ ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா ரோட் ஷோக்கு கண்டிஷன்ஸ் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதை கேட்குற கேஸுக்கு எப்படி கூட்ட நெரிசல் உள்ள வந்துச்சு, அந்த சம்பவம் எப்படி உள்ள வந்துச்சு, ப்ளஸ்ஸு விஜய் நடந்த கூட்ட ஷோ கேட்கல, அவங்க ரோட் ஷோக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதாவது விஜய் நடந்த ரோட் ஷோக்குன்னு கேட்கல. ப்ளஸ்ஸு இன்னொன்று என்னன்னா, முகத்திரியா ஆக்சுவலி அவங்க கேட்டது ரோட் ஷோக்கு, அது எப்படி கூட்ட நெரிசல் வந்துச்சு கேது. ப்ளஸ்ஸு விஜய் தரப்பை கேட்காம விஜய் தரப்புக்கு எதிராக எப்படி ஆணா பிறப்பிச்சிங்க. ப்ளஸ்ஸு அவங்க கேட்டது சிபிஐ விசாரணை, அதில் இல்லாமல் அதை ஒன்று கொடுத்துருக்கணும், இல்லை முடியாத போலீஸ்காரங்க விசாரிக்கணும். எப்படி தனி நபர் விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு தராமலே கேட்டிருக்காங்க. இது கேட்குறது உச்சநீதிமன்றம். அப்போ எங்கே கொண்டு முகத்தில் வச்சுக்கிங்க, மூஞ்சி வச்சுக்கிங்க, கிட்னி திட்டம் திருடலையா, ஊழலாம், முறைக்கலாம். எப்படி பாருங்கள், திருட்டுனா ஒருத்தவங்க படுக்க போட்டு கண்ணாமூச்சி எறிகிற மாதிரி கண்ணை மூடிட்டு அவங்க பாய்ச்சி எடுக்கிறதும் திருட்டா, இது மாதிரி திருட்டு இல்லையா, இதெல்லாம் கேவலமாக இல்லை. பாருங்கள், உச்சநீதிமன்றம் வந்து முகத்திரை கிழிச்சிருக்காங்க. 2026 எலெக்ஷனை கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஏன்னா இவங்க ஒருத்தர் பட்சமாக விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி செந்தில் பாலாஜி விசாரணையை டெல்லிக்கு மாத்திரன்னு சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த வாட்டி இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை ஏன் வந்து விசாரணை அங்கே மாற்றக்கூடாது கேட்பாங்க. பாருங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.